ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்தப்படுங்கள். எபிரெயர் 12:14 சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஊக்கமாக ஜெபிக்க கூட முடியாது. பில்லி சூனியங்களையும் செய்வினங்களையும் எதிர்த்து நிற்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சரீரத்தை சுத்தமாய் வைத்திருப்பதைப் போலவே இருதயத்தையும் சுத்தமாய் வைத்திருந்தால் மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும். நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு என்ன செய்வது? ஆம், அதற்காகவே இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். பரிசுத்தம் சிலுவையின் அடிவாரத்தில் தான் ஆரம்பமாகிறது. சிறு பாவம் செய்தால் கூட சிலுவை அண்டை ஓடி வந்துவிடுங்கள். கண்ணீரோடு மனஸ்தாபப்பட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். இனி அப்படிப்பட்ட பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி தீர்மானம் எடுங்கள். உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இன்னொரு வழிமுறையை வகுத்து நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். அதுதான் வேதத்தை வாசித்து அதன்படி ஜீவிப்பதாகும். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 119 சங்கீதம் 1 வேதத்தை வாசிப்பதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. அதை தியானித்து நாம் அதை அப்பியாசப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரர் சொல்கிறார், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால் தானே. 119 சங்கீதம் 9 மூன்றாவதாக, நம்முடைய பரிசுத்தத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிற மாபெரும் வழிமுறை தேவ ஆவியால் வழிநடத்தப்படுவதாகும். பரிசுத்த ஆவியை பெறுவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு தூய்மையான பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நினைவுகளை வெறுமையாக்கி ஆவியானவரால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்கள். உங்கள் சுய சித்தத்தின்படி செய்ய பிரியப்படாமல் தேவ சித்தம் நிறைவேற அர்ப்பணியுங்கள். அவர் பரிசுத்தமானவர் மட்டுமல்ல, பரிசுத்தமாக்குகிறவர். அவர் பரிசுத்தத்தின் பாதையிலே நிறைவாய் உங்களை நடத்துவார். இன்றைய நினைவிற்கு யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இன்றைய வேத வாசிப்பு காலை லேவியராகமம் 26 மற்றும் 27 அதிகாரங்கள், மாலை மார்க்கு 2 அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்தமாய் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.